கரும்பு இருக்கிற வாட்டத்தை பார்த்தா ஏக்கருக்கு 70 டன்னுக்கு மேலே தேரும் போல இருக்கே. ஏங்கய்யா நல்ல விலை கொண்ட உரமா போட்டிருக்கீங்களோ? எந்த மாசம் இருந்தாலும் 10 ரூபா செலவு பண்ணா தானே 4 காசு பார்க்கலாம். கங்கா நீ நில்லுப்பா. அண்ணாதரண்ணா, ஓ வருஷமும் குத்தகைக்கு நிலம் பிடிச்சி கரும்பு போட போறீங்களாண்ணா? அடையாம்பா, போன வருஷம் வேணா கண்ணே அடைக்க முடியாம கஷ்டப்படுறாப்புல. இந்த கொள்ளையிலாவது 70 தான் வெட்டுற மாதிரி இருக்கு. அண்ணாதுரை நினைச்சாப்லனா ஏக்கருக்கு 100 என்ன 150 டன் கூட வெட்டுவாப்ல. ஏய் என்ன நக்கல? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பொழுதாவது ஏக்கருக்கு 100 டன்னுக்கு மேல ஒரு கரும்பாவது வெட்டுவையா? முதல்ல அங்க பார்த்து வெட்டு. இந்த ஆள் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் வாயை புடுங்கிறதுக்குனே வந்துருவானுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. என்ன முத்து? யார்கிட்ட சொல்லிடாதக்கா. என்னாச்சு? மோதிரம் தொலைஞ்சிருச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? எங்க தொலைச்ச? இந்த கிழவட்ட அன்னைக்கே சொன்ன கேட்கவே இல்லை. உன்ன அக்கா எங்க தெரியலக்கா, எங்க தொலைச்சனே தெரியலக்கா. சித்திக்கெல்லாம் தெரிஞ்சு அடிச்சே கொண்டுக்கா. எல்லா இடத்துலயும் தேடி போயிருக்கா, எங்கேயும் கிடைக்கலக்கா. சரி வா, இன்னொரு வாட்டி எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்போம். எங்கெல்லாம் விளையாண்டன்னு காட்டு. முத்து என்னடா தேடுற? ஒன்றும் இல்லை. எதுக்கு அழுவுற? அச்சச்சோ ஏன்டா அழுவுற? கிடைச்சிடும். இங்க பாரு, அழக்கூடாது. அக்கா சொல்றல அழக்கூடாது. சரி இப்ப என்ன, மோதிரம் தானே? அக்கா சித்திக்கு தெரியாம காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம நாளைக்கே அதே மாதிரி புது மோதிரம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? அழக்கூடாது. சரி ஏறிக்குங்க. சரிப்பா.
இருக்குல்லக்கா. ம். என்னம்மா வேணும்? நகை வாங்க வந்தோம். ம். பெரியவங்களை யாரையும் கூட்டு வரலையா? தம்பிக்கு தான் வாங்க வந்தோம். போய் பெரியவங்களை கூட்டு வாங்க போங்க. மாரி முத்தாரனை கூட்டிட்டு போலாமா? வேணாம் தம்பி, அப்பாவுக்கு தெரிஞ்சிரும். சுமதி அக்காவை கூட்டிட்டு போனா சித்திக்கு தெரிஞ்சிரும். அப்ப வேற யார் தான் கூட்டிட்டு போறது? நம்ம சிட்டு. சிட்டு சிட்டு எங்க இருக்க? சிட்டு அக்கா, சிட்டு தோ இருக்காங்கக்கா. அது ஆயிப்போச்சா? ஆ சரி சரி, நாளைக்கு சாயங்காலம் வரேன். ஆ ஆ ஆ சரி சரி. நீங்கள் எப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க? அவ்வளோ நேரம் ஆயிப்போச்சா? சிட்டு, சரி சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஆ ஆ வா பச்சிம்மா வா. எங்களுக்கு ஒரு உதவி பண்றியா சிட்டு? ஏன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? ஏன் என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? இருக்கே. அப்போ கால் பண்ணியிருக்க வேண்டியதானே? கிரிங் 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 கிரிங். சிட்டு, உனக்கு தான் ஃபோன் அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? நான் சிட்டு பேசுகிறேன். நான் பச்சைமா பேசுறேன் சிட்டு. ஆ சொல்லு பச்சிம்மா. சிட்டு, எங்க கூட காட்டுமன்னார் கோயிலுக்கு வரியா? ஓ வர்றேண்ணே. உன்கிட்ட நல்ல Dress இருக்கா? ஏன் இது நல்லா தானே இருக்கு? இதை விட நல்ல Dress. இதை விட நல்ல ட்ரெஸ்ஸா? ஆ கோபால் அண்ணன் கொடுத்தது பெட்டியில் இருக்க, அது போட்டு வரேன். ஓகே, அப்போ வா, போட்டுட்டு போலாம். அப்போ சரி, நான் வச்சிடுறேன். போலாம் வா டேய், சிட்டு. போலாம். வாச்சிட்டு போலாம். நான் காட்டு மன்னார் கூட்டி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா உடனே ஒத்துக்கிட்டா. சரி சரி. டேய் தம்பி, நீ தலை சீவு. தம்பி, தலை அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஷூ, இதே மாதிரி இருக்கணும். செருப்பு போட்டு கட்டிட்டு. அது ஏன் செருப்பு? அப்படியா? இப்போ போலாமா? வாச்சிட்டு போலாம். எல்லாம் கரெக்ட் தான். ஃபோன் மட்டும் அடிக்குது. அதை எடு முதல்ல சிட்டு. நான் மாட்டேன். எனக்கு நிறைய கால் வரும். எமர்ஜென்சி கால் எல்லாம் வரும். அதான் பிரச்சனையே. எடு முதல்ல அத. விடு சிட்டு. இனி வெளியவே எடுக்க கூடாது. வா, இது என்ன? எடுத்து விடு முதல்ல. பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி தானே இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்றோம்ல. இப்போ வா வா. அக்கா, என்ன நட இது? ஆமாக்கா, நடைய மாத்தினா நல்லா இருக்கும். சிட்டு, நீ எங்களை மாதிரி நடந்து பாரு. உங்களை மாதிரியா? உங்களை மாதிரியா? என்ன சிட்டு நீ நடக்கிற? ஒழுங்காவே நடக்க மாட்டே நீ. என்ன நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. பாவம்னு பார்த்தா நான் வரல, நான் போறேன். என்ன விடுங்க. சிட்டு சிட்டு, எங்களுக்காக வா சிட்டு. நீ நல்லா தான் நடக்கிற. நீ நல்லா தான் நடக்கிற. நீ தான் வேற லெவல் நடக்கிற. நீ ஓன் நடையே நடந்துக்கோ. சரி. வா சிட்டு, உள்ள போ. கடைக்குள்ள போனது ஏசில இருந்து காத்து வரும். சில்லுன்னு இருக்கும். பயந்துடக்கூடாது சிட்டு. வணக்கங்கய்யா, வாங்க உட்காருங்க. இவர் எங்க சித்தப்பா. உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? தம்பிக்கு மோதிரம். இது பாருங்க. இது வேணாம். இதுவும் வேணாம். இதுல எதுன்னு பாரு. இதை போட்டு பாருங்க. பாருங்க. வேற ஏதாவது காட்டுங்க. இது இல்ல. இதை பாருங்க. இது இல்ல. ஐயா, டீ காபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? கடைக்காரங்க என்ன கேட்டாலும் வாயே திறக்க கூடாது. என்னதான் பார்க்கணும். இல்ல இல்ல, அதெல்லாம் இது வேணாம். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கும் போல இருக்கா? இது எல்லாமே புது மாடல் தான். இது பிடிச்சிருக்கா? இது பாரு. இதையும் பாரு.
இல்ல என்னப்பா எதுவுமே பிடிக்கலையா? இதுல எதுவும் இல்ல. வேற காட்டுங்க. இது நல்லா இருக்கு, போட்டு பாரு, உன் கைக்கு சரியா இருக்கும். அக்கா இது மாதிரிதான்க்கா. இது எவ்வளோன்னு பாருங்க. கைட்டு கொடுப்பா. சார் காடா கேஷா? ஐயா உங்களை தான். பணம் வச்சிருக்கீங்களா காடா? இருங்க, அக்கா கிட்ட தான் காசு இருக்கு. ஆ ஆ இந்தாங்க. ஆ இதுல என்ன 450 ரூபா தான் இருக்கு, மீதி காசு? அதான் இவ்வளவு பணம் இருக்குதா? இத்தனை மொத்தத்தை கொடுத்தா என்ன? எப்படி கொடுப்பாங்க? 4450 ரூபா. ஹலோ, ஹலோ, நான் தான் சிட்டி பேசுறேன். பாட்டு பண்ண இருக்கு. யார் ஒரு மாதிரியா எப்படி பேசிட்டு பண்றீங்க? இருக்கீங்க? முதல்ல போங்க எஞ்சி. சார் சொல்றாங்க, எஞ்சி போங்க. கூட்டு போங்க வெளியில. கிளம்பியா முதல்ல. போங்க போங்க வெளியில போங்க. வெளியே போங்க. போங்கம்மா. நம்ம வேற வெளியில கடைக்கு போங்க. போவோம். கடன் வைத்த வந்துட்டீங்க. மோதிரம் வாங்குறேன். புத்தி வா வா போலாம். வேற கடைக்கு போவோம். வா வா. நீ கவலைப்படாத தம்பி. சித்தி வரத்துக்குள்ள எப்படியாச்சும் காசு சேர்த்து நம்ம அந்த மோதிரத்தை வாங்கிடலாம். சரியா? பச்சிமா, என்னது இது? இங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது. வாச்சிட்டு அங்க கிடைக்கும். அங்க கிடைக்குமா? கிடைக்கும், வா போலாம். சரி சரி.